வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக பொங்கலுக்கு துட்டு கொடுக்க வேண்டும்? 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்தார் என்றால் அப்பொழுது தேர்தல் வந்தது, அதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும்? தேர்தல் என்ன இந்த வருடமா வருகிறது, அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய துரைமுருகனே இப்படி பேசலாமா என்று பல்வேறு எதிர்ப்புகளும் திமுகவிற்குள்ளே வந்துவிட்டது. வயது மூப்பின் காரணமாக என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அவர்களை யாரும் தட்டி கேட்க முடியாது என்று நினைத்து கொள்வது சரியல்ல என்று திமுக சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்து வருகிறார்கள். காரணம், ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிப்பதால் எந்த ஒரு பயனும் அல்ல. அதுவே துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தால் நிச்சயமாக இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். துரைமுருகன் அவர்களது காலம் கடந்துவிட்டது. இனியும் அவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பது கடினம். தற்பொழுது வரை மக்கள் எதிர்ப்பிலும் அமலாக்கத்துறை வழக்கிலும் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் திமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் மக்களின் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவர்களை அடிமையாக கட்சியினர்கள் நடத்தி கொள்வது மிக தவறு என்று ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பிரச்சாரத்தின் பொழுது தெரிவித்திருந்தார். பொன்முடி, KN நேரு இவர்களுக்கு அறிவுரை கூறிய ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனுக்கு மட்டும் ஏன் கூறவில்லை என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில முக்கியமான மூத்த நிர்வாகிகளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட் வழங்க வேண்டாம் என்பதை தெரிவித்திருப்பதாகவும், அதில் குறிப்பாக துரைமுருகன், KN நேரு, பொன்முடி இவர்களது பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். துரைமுருகன் அவர்களுக்கு சீட் வழங்கப்படுகிறதா அல்லது ஸ்டாலின் அழுத்தத்தால் மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுகிறதா? ஆனால் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு விவகாரத்தில் துரைமுருகன் பேசுவது நிச்சயமாக தவறுதான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதற்கான விளக்கத்தையும் திமுகவினர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் மக்களுக்கு, ஈரோடு தொகுதி மக்களுக்கு பல துரோகங்களை விளைக்கக்கூடிய வகையில் பிரச்சாரங்களை மறைமுகமாக செய்து அவர்கள் திமுகவிற்கு ஓட்டுக்களை போட வைக்க திட்டம் போடுவார்கள். ஏற்கனவே பணம், குடி, தங்க காசு, கொலுசுகள், குக்கர் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கிதான் கடந்த முறையும் தேர்தலில் வெற்றியடைந்தார்கள் என்பது எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.